சரி, ஓகே, சொல்லு. ஹாய். வணக்கம் சொல்லு. வணக்கம். 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 வணக்கமே எவ்வளவு நேரத்துக்கு சொல்லிட்டு இருக்க போறோம்? ஜோஜோ ரேபிட் பார்த்திருக்கியா? இல்லையே. அதுல ஹெயில் ஹிட்லர் சொல்லுவாங்க. 5 பேர் வருவாங்க. 5 பேரும் ஹெயில் ஹிட்லர். அந்த குட்டி பையன் ஹெயில் ஹிட்லர் ஹிட்லர். எல்லாரும் 5 பேரும் சொல்லுவாங்க ஹெயில் ஹிட்லர், ஹெயில் ஹிட்லர், ஹெயில் ஹிட்லர். ஹெயில் ஹிட்லரா இல்ல ஏதோ ஒண்ணு அதுதான் வரும். அந்த மாதிரி தான் ஏதோ சொல்லுவாங்க. மாதிரி நம்ம ஒரு ஓகே. 5 நிமிஷம் பார்க்க சொல்லுவோம். 5 நிமிஷம் ஓட்டிடுவோம் வீடியோ. நல்லா கேட்க நான் பேசுறது. ஆ, எனக்கு கேக்குது. நான் பேசுறது உனக்கு ஓகேவா கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே. இப்போ வந்து இதுதான் ஃபைனலா வருமா, அப்லோட் பண்ணுவோமா அப்படிலாம் தெரியல. ஆனா நம்ம வந்து ம்ம். நம்ம ஏன் இதை பண்றோம்? நம்ம ஏன் இதை பண்றோம்? நம்ம ஏன் என்ன பண்றோம்னா, நீ ஆசைப்பட்ட ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதனால நம்ம பண்றோம். ம், அதாவது சும்மா ஏதாவது பேசுவோமே அப்படின்ட்டு நிறைய மணிக்கணக்கா பேசுவோம். நம்ம பேசுறதுல ஆமா. அது அப்படியே நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சும்மா வருது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு டெலிபோன் கான்வர்சேஷன், ஐ மீன் லைக் நம்மளோட போன் கான்வர்சேஷன் இல்லைன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் வந்து ஒரு மாதிரி அன்ஃபில்டர்டா இருக்கும். இது அந்த மாதிரி இருக்குமான்றது தெரியல. சோ அங்க இருந்து சில ஜிஸ்ட் மட்டும் நம்ம இங்க எடுத்துட்டு வர போறோம். இதுக்கு அப்படிதான் அன்லிமிட்டடா நான் தாராளமா வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. அந்த ஓகே. அளவுக்கு நம்ம கேமரா கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு தெரியல எனக்கு. கேமரா கம்ப்யூட்டர். ம். கம்ஸ் வச்சுட்டுல. பாத்தியா, நேத்தை விட இப்போ கொஞ்சம் நேத்து நம்ம ட்ரை பண்ணும்போது ஃப்ரீயா பேசுற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மேபி. ஆ, யா யா கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் அப்படின்னு வீட்டுல பேசிக்கிட்டோம். லூஸ் பண்ணி பாடி லூஸ் பண்ணி லூஸ் பண்ணிக்கவா? சீரியஸா பேசுறோம்ல, சீரியஸாலாம் பேச வேண்டாம். இனி என்ன சீரியஸா? ஓகே. எனிவேஸ், நம்ம வந்து இது நம்ம நிறைய எதை வேணாலும் பத்தி பேசலாம். சும்மா ஒரு டிஸ்கஷன். ஒரு கப்பல் வந்து ஆக்சுவலா வந்து உண்மையா வந்து நம்ம எப்ப பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, சூக்ஷ்ம தர்ஷினி பார்த்தப்போ நினைச்சோம். சூக்ஷ்ம ஆக்சுவலி தர்ஷினி பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். பேசுறத சும்மா வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு பார்த்தோம்ல எப்படி ஆமா. இருக்குன்னு. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் நம்ம சீரியஸா எடுத்துக்கவும் இல்ல. சூக்ஷ்ம தர்ஷினில ஆரம்பிச்சது டுவெல்த் ஃபேமிலில வந்து நிக்குது ஃபைனலி. இதுவும் அடுத்த கட்டத்துக்கு போகுமா? இல்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இன்னொரு 6 மாசம் எடுக்குமான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. டிசம்பர்ல தான் சூக்ஷ்ம தர்ஷினி வந்துச்சு. இப்ப மே ஆயிடுச்சு. ஸோ 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம கட்டத்துக்கு வந்து போக இன்னொரு 6 மந்த்ஸ் எடுத்தா. அஹ், ம். வந்து யூடியூப்ல போடலான்னு பார்க்குறோம். சும்மா ஒரு டிஸ்கஷன் அவ்வளோதான். ம். ஒரு படம் பார்த்தோம். படத்தை பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு. படம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பேசலாம். ஓப்பன் மைக் மாதிரி எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற ஓப்பன் மைக். நம்ம வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசலாம். என்ன சிரிக்கிற? ஓகே. அஹ், சரி சரி பேசலாம். ஆஸ் அ சீனியர், படத்தை 2 வாட்டி பார்த்த சீனியர் அப்படின்ற விதமா படத்தோட கதையை ஆ. வந்து நம்ம பிரியா அவர்கள் சம்மரைஸ் செய்வார்கள். படத்தோட கதையா? ஓகே. நான் படத்தோட கதைன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு ஒன் லைனர் மாதிரி. ஒன் லைனரை விட கொஞ்சம் பெருசா தான் இருக்க போகுது. ரொம்ப ஆல்சோ ஜஸ்ட் மாதிரி வச்சு. பாய்லர்ஸ் அகைன். ஸ்ரீலங்கன் ஃபேமிலி இருக்காங்க. ஆம், அவங்களோட கண்ட்ரில எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிடுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வர்றாங்க. அங்க அவங்களால முடியல, மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றதுனால புது லைஃப் தேடி இந்தியாவுக்கு வர்றாங்க. ஃபேமிலில இருந்து ஒரு அம்மா அப்பா 2 பசங்க இருக்காங்க. ஆம், நமக்கு வந்து அவங்களோட டீடைல்ஸ் ஒன்றும் பெருசா தெரியல. ஏன் வர்றாங்கன்றது கூட தெரியல நமக்கு. வர்றாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. போக போக வந்து ஒவ்வொன்றா நமக்கு ரிவீல் பண்றாங்க. இந்த அப்பா என்ன நினைக்கிறாரு, இந்த பையன் என்ன நினைக்கிறான் அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணிட்டே வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நாம என்ன obvi- நினைக்கிறோம்? அவங்க வந்து அதை அவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க. அது நம்ம தான் நாம வச்சுக்கணும். நினைப்போம், ஆனா அது வேற மாதிரி நடக்கும். நாம தான் யோகி பாபு ஃபர்ஸ்ட் சீன்ல. ஆமா, யோகி பாபு.
காமெடி வந்து ஒர்க் ஆச்சு யோகி பாபுவோட இல்ல காமெடி. ஸோ நாம தான் யோகி பாபுன்ற ஃபர்ஸ்ட் சீன்ல. ஏன் ஹவ் ஆர் வி யோகி பாபு? ஆமா சி படங்கள்ல எல்லாம் வந்து ம், நம்ம ஒண்ணு நடக்குதுன்னு நினைச்சிட்டு ம், இருப்போம், ஆனா வேற ஒண்ணு நடக்கும். அந்த ட்விஸ்ட் ம். ரிவீல் பாயிண்ட்ல வந்து படத்துக்குள்ளேயே ஒரு கேரக்டருக்கு, அந்த கேரக்டருக்கும் அந்த அது வந்து ட்விஸ்டா தெரியும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. ஸோ ஆ, ஆடியன்ஸ் அப்படி. இருக்கா மாதிரி. ஆ, ஓகே, ம். அதுதான் அந்த யோகி பாபு. இது மச்சான், அப்ப நீங்க ஆகாஷுக்கு ஜிம்மி வாங்கி கொடுக்கலையா? ஆ, ஆகாஷ் என்ன ஆமா சொல்ற? ஆமா கரெக்ட். முடியா அப்படின்னு ஆகாஷே இல்ல. ஸோ அதுதான். நமக்கு மட்டும் ரொம்ப ஷாக் நம்ம என்ன யோகி நினைக்கிறோம். பாபுக்கு. ஆமா. நீ சொல்லு, கண்டினியூ. லைக் மென்ஷன்ட் அவங்க வந்து இல்லீகலா தான் வந்திருக்காங்க அப்படின்றப்போ அதுக்கான பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவங்க வந்து சிஸ்டம் கிட்ட இருந்து ஒளிஞ்சுதான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஒளிஞ்சு இருக்கும் போது வந்து அவங்களுக்கான லைஃப் அவங்க அமைச்சுக்கிட்டாங்களா, சிஸ்டம் வந்து அவங்கள துரத்துச்சா, மாட்டினாங்களா இல்லையா? அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவங்க மாட்டுறாங்கன்ற மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறம் மாட்டினாங்களா இல்லையா, ஹவு டிட் த மூவி எண்ட், நீ அதெல்லாம் சொல்ற வந்து கதையை கேட்டா இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் த்ரில்லர் படத்தோட பிளாட் மாதிரி தெரியலாம். ஆனா திஸ் இஸ் a வெரி யூனோ attempt, it is an attempt to harvest hope and it நல்லா ஹியூமரும் நல்லா ஒர்க் ஆயிருந்தது படத்துல. அதான் அதாவது இப்போ படத்தோட பிளாட்டா சொன்னா இது என்ன இவ்வளோ சீரியஸா இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனா வந்து படத்துல வந்து அதை கையாளுற விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு விஷயம் இருக்கு. ரெஃப்யூஜி அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களோட லைஃப் வந்து சுத்தமா மாறிடும் அப்படின்றது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களுக்கு அந்த அந்த ட்ராமா இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. அதை தாண்டியும் தேர் ஸ்டில் ட்ரைங் டு ஃபைண்ட் ஹோப். அதை தாண்டியும் தேர் ட்ரைங் டு பி ஹாப்பி. தேர் ஹோல்டிங் ஆன் டு ஈச் அதர். அது எல்லாமும் இருக்கு அப்படின்னு அவங்க காட்டுற மாதிரி இன்னைக்கு எந்த சுச்சுவேஷன்லயுமே வந்து என்டையர்லி ஹோப்லெஸ்ஸா, பெசிமிஸ்டிக்கா எதுவுமே கிடையாது. ஒரு ஒரே இதுலதான் படம் ஃபுல்லா டிராவல் ஆகுது ரைட் ஃப்ரம் த பிகினிங். எனக்கு வந்து அபிஷான் வந்து அபிஷான் தான் அபிஷான் அப்படின்றது வந்து எனக்கு எப்ப தெரியும்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தான் தெரியும். அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப யோசிச்சு என்னால கண்டே பிடிக்க முடியாம நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போய் இன்ஸ்டாகிராம் ஸ்டாக் பண்ணியிருக்கிறேன். அபிஷானோட ஸ்டோரிஸ் எல்லாம், ஆமா ஸ்டாக் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஸ்டாக்கரா ஆயிருக்கேன். உட்காந்து ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து நான் அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு ஸ்டோரியில, பழைய ஸ்டோரியில யூடியூப் சேனலோட பேரை போட்டு இருந்துச்சு. அதாவது என்ன யூடியூப் அபிஷான் வந்து சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரா, ஒர்க் பண்ணாரா? அப்ப வந்து நீ ஃபேனா இருந்த? தெரியல. அது வந்து யாரோட சேனல்னு எனக்கு தெரியல. அவங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துதான் வீடியோஸ் போடுவாங்க. உம் நான் அப்போ அவங்க வீடியோஸ் ரெகுலரா போட்டுட்டு இருந்தப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பையன் தான் அந்த பையனா அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது. சோ அதுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் வந்து நல்லா ஓடணும் அப்படின்னு இருந்தது வந்து நான் இந்த பையன் தான் இந்த படம் எடுத்திருக்கானா, அப்ப இந்த படம் இன்னும் நல்லா ஓடணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பர்சனல் கனெக்ட், ஏதோ தெரிஞ்ச பையன் படம் எடுக்கிற மாதிரி. அப்புறம் படம் ரொம்ப நல்லா இருந்ததுன்றப்போ ஓகே. ஆக்சுவலா வந்து படம் ஆரம்பிக்கும் போது 2 வாட்டி பார்க்கும்போது நான் மட்டும் தான் கை தட்டினேன். படம் முடியும் போது 2 வாட்டியுமே எல்லாரும் கை தட்டினாங்க. ஆஹ் சோ அது நம்ம படம் பார்க்கும்போது ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டைம், அதாவது டோர் ஓபன் பண்ற சீன் வரும் கேமியோவா வரும்போது எடுத்ததுமே வந்து ரொம்ப மோசமான ஒரு இம்ப்ரெஷனோட வர கேரக்டர் தான். இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி நினைக்கிற இடம் தான் அது. ஆனா அங்கேயும் வந்து அபிஷானம் பார்த்ததும் கையை தட்டிக்கிட்டு இருந்தேன் 2 நம்ம வாட்டியும் படம் லூசு பார்க்கும்போது நினைச்சிட்டு. நீ எல்லாம் கத்தி கை தட்டினியா? என் பக்கத்துல ஒரு பிள்ளை உட்காந்துட்டு இருந்துச்சு. டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்து, ப்ரோ எவ்ரிதிங் ஆல் ரைட், வீட்டுக்கு எதுவும் கூட்டு போகணுமா, நீங்க ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துச்சு. அதான் ஒரு யாரு மாதிரி பார்த்து லூசு பிரியா டக்குன்னு இப்படி பார்த்துருச்சு. ஐயா நான் இல்லைங்க, இதான் கத்துச்சு, கை தட்டுச்சு. இப்படி எட்டி பார்த்துச்சு. அப்புறமா வந்து ஒரு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் காஷியஸா உட்காந்துருந்தாங்க. என்ன என்ன யாருன்னே தெரியாம கை தட்டுறாங்களே, அடுத்து என்ன பண்ண இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி கை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. நீ கத்துன பிறகு இப்படி கை எடுத்துட்டாங்க அவங்க. எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கை வைக்கிறதுக்கு நல்லா இடம் இருந்துச்சு. ஸோ நீ என்ன பண்ற, இதுக்கப்புறமா ரேண்டமா ஏதாவது கத்து, இந்த மாதிரிலாம் நம்ம படத்துக்கு போனா ஸோ தட் ஐ கேன் சீட் கம்ஃபர்டபுளி. அவங்க கை எடுத்துட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம்
டோர் ஓபன். யாருக்கும் தெரியுமா என்னன்னு கூட தெரியல அவரு டைரக்டர் அப்படின்னு. ஏன்னா அதுதான் யாருக்கும் ஃபாலோ தெரியல. யூ அதனால இன்டர்வியூஸ்ல. பெருசா யாரும் கை தட்டல. இப்போ வந்து ஒரு கேமியோ வர்றாங்க அப்படின்னா when it is a familiar face people tend to applaud. இவர் வந்து ஃபெமிலியர் ஃபேஸ் கிடையாது. ஏன்னா கரெக்ட். இந்த படத்துக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருந்தேன் நானே வந்து இல்ல ஒரு நாள் இவரு முன்னாடி தான். இல்ல இவரு கேமியோவா அது ஒரு கேரக்டர் அது பண்ணியிருக்காருன்னு கூட படம் பார்த்து முடிச்சு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் ஒன்னும் யூடியூப் போயிட்டு அவர் இன்டர்வியூஸ் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் பண்ண ஆமா, மாட்டாங்க. மேஜரா வந்து பேசுறது நிறைய பேருக்கு எல்லாருமே தெரியாது. வந்து பாப்புலர் கேரக்டர்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் சசிகுமார், அடுத்து சிம்ரன், அந்த 2 பசங்க, அடுத்தது வந்து மத்தவங்கள எல்லாம் பேசுறாங்க. சோ இந்த பையனை பத்தி பெருசா பேசுறது கிடையாது. லைக் யூ சார், இந்த பையன் தான் டைரக்டர்ன்றது நிறைய பேர் தெரியுமான்றதும் தெரியல. அதனால இட் இஸ் பாசிபிள் நிறைய பேர் வந்து தியேட்டர்ல என்ன லூசுன்னு நினைச்சிருக்கலாம், யார் இது குடியாரத்துக்குலாம் கை தட்டிக்கிட்டு இருக்குன்னு. பட் வெரி சூன் எல்லாரும் கை தட்ட அடுத்த ஆரம்பிப்பாங்க. படத்துல மேபி அவர் கண்டினியூ பண்ணா எல்லாரும் God that potential. பார்ப்போம். Yes. ரதீப் ரங்கநாதன் மாதிரி. I'd rather not comment about it. இப்பெல்லாம் வந்து படத்துக்கு வந்து அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ, டீசருக்கு முன்னாடி ஒரு வீடியோ, ஒரு பேரெல்லாம் சொல்றாங்க, டக்குன்னு பேர் நினைவு வர மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா விக்ரம்க்கு ஒரு வீடியோ விட்டாங்க, லியோக்கு ஒரு வீடியோ விட்டாங்க, அதே மாதிரி அஜித் படத்துக்கு மேக்கிங் வீடியோ, அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் விட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து டீசர்னு ஒன்று விட்டாங்க. நீ நல்லா கவனிச்சேன்னா அந்த டீசர்ல இப்போ வழக்கமா டீசர் கட்டெல்லாம் எப்படி இருக்கும்னா படத்திலிருந்து சில சீன்ஸை எடுத்து இதை கட் பண்ணி டீஸ் பண்ணுவாங்க இல்லையா. இந்த படத்துக்கு ஒரு சீனை போட்டிருந்தாங்க கரெக்டா. ஐ டோன்ட் நோ வெதர் தே கால்ட் இட் a டீசர் ஆர் ஸ்னீக் பிக். அதாவது படத்தோட சீன் 1 அதுதான்ல. ஓகே, சோ அது ஆக்சுவலா வைக்கிற ஐடியாலயே இல்லையா. அதுக்கப்புறம் சரி அங்க நம்ம தான் ஆல்ரெடி வேற ஏதோ சொன்னாங்க. ஐ திங்க் ஐ அம் கன்ஃபியூஸ்ட். ஓகே, அது வந்து நம்ம தான் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டோம்ல, பரவாயில்ல ஆட் பண்ணிக்கலாம், அதை வச்சுதானே எதிர்பார்ப்பு அதிகமாச்சு, அதனால அதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொன்ன மாதிரி ஞாபகம். ஆனா அது இல்ல தானே படத்துல. ஆமா, இல்ல அவங்க ராமேஸ்வரத்துல வந்து வீட்ல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கரெக்ட் கரெக்ட். வீடே நமக்கு இப்ப காட்ட மாட்டாங்க. அப்பனா நான் வந்து அதான் சொல்றேன். சோ அந்த டீசர் தான் வந்து உனக்கு சீன் 1 படத்துல. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை ஒரு படத்தோட. அதாவது விஜய் ஆண்டனி படத்துலலாம் வந்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க சும்மா ஒரு ப்ரமோஷனுக்காக. ஆனா படத்துல அதுவும் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகும்போது. இது வந்து புதுசா இருந்துச்சு. அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் வந்து டீசரா வந்துட்டு செகண்ட் சீன்ல இருந்து படம் ஆரம்பிக்கிறது. அது புதுசா இருந்துச்சு. So what was your favorite part in the movie? அந்த குட்டி பையன் வர எல்லா புதுசும். ஓகே ஓகே. குட்டி பையன் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. அந்த குட்டி பையன் பண்ற ஜோக்கு. இது எப்படிப்பா ட்ரெய்லர்ல பார்த்துட்டு அந்த பையன் அதிக பிரசங்கியா இருப்பான் போல. சொன்னேன்ல, அந்த டீசர் ரிலீஸ் ஆச்சுல, டீசர் ரிலீஸ் ஆன உடனே அந்த பையன் சரி ஓகே ஓவர் டூ பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஏன்னா புதுசா பாக்குறோம் எல்லா கேரக்டரையும், உடனே ஒட்டாதுல்ல. அந்த பையன் பண்றது எனக்கு ஒட்டாத மாதிரிதான் இருந்துச்சு. ஓகே, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த அவங்கள வந்து அந்த ஜீப்ல இருந்து அந்த வேன்ல இருந்து இறக்கி விட்ட பிறகு அந்த யோகி பாபு அந்த ட்விஸ்ட் நடக்கும்ல, அப்போல இருந்து எனக்கு அந்த பையன் கேரக்டர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அவன் பண்றது எல்லாமே நல்லா ஒட்டிச்சு. அது அந்த பையன் வந்து பையன் 2-3 இன்டர்வியூ பார்த்தேன். அவர் கொஞ்சம் அவர் ரியல் லைஃப்லயே கொஞ்சம் அதிக போல. இல்ல அப்படி கிடையாது. He's been in front of camera for too long or for quite long period. அதனால he knows how to handle it. சின்ன வயசுலயே ஒரு ராட்சசி படத்துல நடிச்சிருக்காரு போல. ஆமா, அது அதிக பிரசங்கித்தனம்னு சொல்ல முடியாது. He's mature. நீ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போன? நான் வந்து செம்ம ஜாலியா ஃபன்னா இருக்கு புது படம் அப்படிதான் நினைச்சு போனேன். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, அதுதான் ஜாஸ்தி. And what was your expectation? You weren't actually interested in watching I wasn't actually supposed to see the movie.
டு பி ஆனஸ்ட் நான் வந்து ஓடிடியில் தான் படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துருப்பேனா எனக்கு தெரியல. மேபி பயங்கர ஓவர்ஃப்ளோயிங் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால மேபி நீ ஊருக்கு வரும்போது நம்ம சேர்ந்து போயிருப்போமா இருக்கும். இல்லைன்னா மே 1ஆம் தேதி நான் அங்கே வரதா இருந்துச்சு. ஸோ இஃப் யூ ஹேட் மெட் நம்ம போயிருக்கலாம். ஆனால் நான் வரல அண்ட் யூ வென்ட் ஃபார் த மூவி. ஸோ நம்ம நீ மீட் பண்ணி தான் பார்த்துருப்போம். ம் மீட் பண்ணல, நீ மட்டும் தனியாக போயிட்ட. அதை நான் சொல்லி ம் ஸோ நான் பார்த்துருப்பேனான்னு தெரியல. ஓடிடியில் தான் பார்த்துருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி காட் டிக்கெட். அதனால நம்ம போய் பார்த்தோம். நான் வந்து பார்த்தே ஆகணும்னு ஆர்வத்துல தான் இருந்தேன். நாளே பார்க்கணுன்ற ஆர்வத்திலயும் இருந்தேன். பிகாஸ் 2 நாள் போனா கூட ட்விட்டர்ல ஓவரா எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. நம்ம நம்ம பேசணுமே மே 1 படம் வருது, மே 2 வந்து அந்த குட்டி பையன் வர சீன்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம நம்ம படிச்சுட்டு நம்ம படத்துக்கு போனா நமக்கு எந்த சர்ப்ரைஸும் இருக்காது, எதுவுமே நமக்கு என்டர்டெய்னிங்காவே இருக்காது. எல்லாத்தையும் நம்ம அங்க படிச்சுட்டோன்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அங்க படிச்சாலும் நமக்கு அது ஒர்க் ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்க படிச்சுட்டோம் அப்படின்னா இது நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிடும். ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதானா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி. எனக்கு அது ஆகக்கூடாதுன்றனால படம் வந்த உடனே பார்த்துடணும், யாரும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது படம் வந்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாளே போனது. ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு ஜாலியா இருந்திருக்கும். Yeah, of course. I was planning to go all by myself. அப்புறம் சரி இவங்களே கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு I took my friend. ஸோ ஃபர்ஸ்ட் சீன் முடிஞ்சுது. அவங்க வந்து சென்னை வந்துட்டாங்க. அந்த ஏரியாவை காமிச்சது நல்லா இருந்துச்சுல. இந்த சைக்கிளில் பேப்பர் போடுற பையன் வந்து அப்படியே அவன் பேப்பர் போடுறான். ஸோ அதை சுற்றி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்டையும் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சீனில். அவன் பேப்பர் போட்டே வருவான் எல்லா வீட்லேயும். அப்போ நீ நோட் பண்ணியா? நான் அவன்கிட்ட சொன்னேன்ல, அதாவது அந்த பஞ்சாபி அவரு வந்து அவன் பேப்பரை தூக்கி போடுறான்னு கோச்சிப்பாரு. ஓகே. அந்த வீட்டில் அந்த 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 சீனில் பார்த்தோன்னா ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து அந்த பையன் பேப்பரை வச்சுட்டு போவான் கரெக்டாக. மற்ற வீட்டில் ஆமா வந்து தூக்கி போட்டுட்டு போவான். இந்த பஞ்சாபி வந்து ஆமா கோவப்படுவாரு. ஸோ எனக்கு வந்து அப்போ ஓகே இந்த வீட்டில் ஏதோ ஓகே ஸ்பெஷலாக இருக்கு. பட் அந்த 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 ஆள் வந்து கன்சிடரேட் பர்சன் அப்படிங்கிறது புரிஞ்சுது அந்த இடத்துல. அதுக்கப்புறமா எனக்கு எப்போ ஹிட் ஆச்சுன்னா, அந்த அவங்க வந்து அந்த வேலை கேட்டு போகும்பொழுது அந்த அவரை கப்பு காட்டும் போது வைப்பாங்கல்ல. இங்க இருந்தா ஷார்ட்டே போகும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேப்பர் போடுற அந்த பாக்ஸ காட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போவாங்க. அதான் அங்க ஆக்சுவலி போவாங்கல்ல. இந்த நான் டீடைல் சொல்றேன் இருக்குன்றது அப்பயும் ஹிட் அப்ப ஆகல. புரியல. ஆ ஐ ஆ மீன் அப்ப புரியல. சப்போஸ் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே அதனாலதான் அது ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்காங்க, இது இப்ப காமிக்கிறாங்கன்ற ஸோ அந்த அந்த ரிலேஷன். பேப்பர் பாக்ஸை காமிக்கும் போது ஓகே இந்த பேப்பர் பாக்ஸ் தான் அது அது வரைக்கும் தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. ஸோ அவங்க அந்த கப்பு வைப்பாங்கல்ல அப்போதான் எனக்கு ஹிட் ஆச்சு. சி இவங்க கிட்டயும் அவர் கன்சிடரேட்டா இருக்காரு, வெல் மேனர்டா இருக்காரு. ஸோ அந்த அந்த ஆள் வந்து கோவப்படுறானே தவிர இந்த பேப்பர் போடுற பையன் என்ன உள்ள வந்து அவர் கையில பேப்பர் கொடுத்துட்டா போக முடியும்? எல்லா வீட்லயும் ஒவ்வொரு வீட்லயும் சைக்கிளை நிறுத்தி இறங்கி போயிட்டு டோர் பக்கத்துல பேப்பர் வச்சுட்டு போக முடியாது. நீ ஒரு பாக்ஸ் வச்சேன்னா அவன் பாக்ஸ்ல வந்து பேப்பர் வச்சுட்டு போறான். ஸோ ஸோ அந்த பையனை பத்தியும் யோசிச்சு கன்சிடரேட்டா அந்த பையனை வந்து அவர் பார்க்க கூட போறது கிடையாது. அவர் வீட்டு வெளியில இருக்க வீட்டு உள்ள இருக்காரு, அந்த பையன் பேப்பரை வச்சுட்டு போறான். அப்பா கிட்ட கூட கன்சிடரேட்டா இருக்கிற ஒரு பர்சன் இவரு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்லயே நமக்கு வந்து ஒரு 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 ஈஸ்டர் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமா அது ரெண்டுத்தையும் அதை செயின் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ரைட்டிங் அது. டைரக்டர் வந்து சொன்னாரு எப்படி எழுதினாரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவர் கன்சீவ் பண்ணது வந்து கிளைமேக்ஸ் தான். இப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்க போகுது இந்த படத்துல. இத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் மத்த எல்லாமே எழுதினது. ஆல் த திங்ஸ் வேர் ஆடட் ஒன்லி டு ஜஸ்டிஃபை தட் கிளைமேக்ஸ். கரெக்ட் தானே? இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி எல்லா பீப்புளும் வந்து can I speak about the climax? ஓகே. கேட்டு சோ சொல்றேன். இந்த மாதிரி ஷூர் மெயில் போட்டு கேட்டு சொல்லு. இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒருத்தருக்காக நிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிலீவபிளா இருக்காது. அப்ப அது பிலீவபிளா ஆக்கணும் அப்படின்னா
என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது வந்து ரொம்ப நல்லா எழுதியிருந்ததுதான். இந்த சின்ன பையன் வந்து எப்படி வந்து சின்ன சின்ன குறும்புத்தனம் எல்லாம் பண்றான். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது. அடுத்தது யூத், இந்த பையன் பெரிய பையன் மிது, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அடுத்தது வந்து மிடில் ஏஜ்டு, இவங்க எல்லாரும் ரெஸ்ட் ஆஃப் தி கேரக்டர்ஸ். இன்னும் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் அவர் பேர் என்ன, என் பேர் மறந்துருச்சு. எம்எஸ் அவர் பாஸ்கர். பேர் என்னதுப்பா, அபிமான்ல வருவாரு. எம்எஸ் எம் எஸ் பாஸ்கர்ல. எம் ஆமா, எஸ் பாஸ்கர் இல்ல, அவர் பேர் நம்ம நேத்தும் பேசும்போது அவர் பேர் தெரியல நமக்கு. அவரும் சரி அவரோட ஒய்ஃபும் சரி அவங்களுக்குள்ள இருக்க அந்த லவ், இது எல்லாமே தனித்தனியா வந்து ஒரு 24-year-old பையனுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ட் வி ஆர் சோ யூஸ் டு வாட்சிங் யங்ஸ்டர்ஸ் ஃபால் இன் லவ். அப்படி இல்லைன்னா ரொம்ப அபத்தமா 50 வயசு ஆள் வந்து 25 வயசு பையன் மாதிரி நடிச்சுட்டு 25 வயசு பொண்ணை இளங்கோ லவ் பண்ற மாதிரி குமரவேல் எல்லாம் நம்ம அவர் பேரு. பார்த்திருப்போம். எஸ் எஸ் எஸ். இது வந்து ஏஜ் அப்ரோப்ரியேட்டா இருக்கு. அவங்கவுங்களுக்குள்ள இருக்க அந்த சின்ன சின்ன அன்பு ஆசை எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து நல்லா இருக்கு. இப்ப இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, ஆஹ் கீழ் வீட்டுல இருக்கு இல்லையா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, அதுக்கேத்த மாதிரி ஒரு மாதிரி சீஸியா ரொமான்டிக்கா அந்த பையன் கிட்ட வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இவர் வந்து ரொம்ப பெரியவர், இளங்கோ குமரவேல். அவர் வந்து அவரோட லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு, எல்லாமே அவங்களுக்கு வீட்டுல பண்ணி கொடுக்குறாரு. அவங்களுக்காக போட்டோ ஆல்பம் ரெடி பண்றாரு தேடி தேடி. ஏன்னா they didn't have much memories beyond them. அதனால அவங்க இல்ல அப்படின்னா, அது இல்ல எதுவுமே காணாம போயிடக்கூடாது அப்படின்றதுனால மேபி அவர் யோசிச்சிருக்கலாம். அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவர் ஒரு ஆல்பம் ரெடி பண்றாரு. இதுக்கு நடுவுல நம்ம சசிகுமாரும் சிம்ரனும் அவங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி அந்த காதல் ஆசை எல்லாம், இது எல்லாமே வந்து ஒரு 24-year-old பையன் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த So, சிம்ரன் இந்த மாதிரி கரெக்ட் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்போட லவ் காமிச்சது வந்து ஐ ரியலி லைக்ட் இட். இட் ஸ்டுட் அவுட் டு மீ. நிறைய அட்டம்ஸ் இந்த படம், ஆனா எல்லாமே கைண்ட் ஆஃப் நல்லா வந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சசிகுமார் வந்து இலங்கை தமிழ் பேச போறாரு அப்படின்ன உடனேயே எனக்கு என்ன அது இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி கேரக்டர்னாலும் மதுரை தமிழ் தான் பேசுவார். ஸோ ஏப்பா மதுரைக்காரன் எங்க போனாலும் மதுரை தமிழ் தானே போய் பேச போறான், இதுல என்னப்பா இருக்கு? கேரக்டர் சென்னையில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி பர்சன்னால அவர் மதுரை தமிழ் தான் பேச போறாருன்னு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த விஜய் சேதுபதி மாதிரி தான். இப்போ விஜய் சேதுபதி என்ன ரோலில் நடித்தாலும் விஜய் சேதுபதியாகவே தெரிவார்ல. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சசிகுமார் வந்து ஐ லைக் இஸ் லைக் அது ஒரு யூனிக்கான ஒரு ஆக்டர் தான் அவர். அவர் வந்து எந்த ரோலில் நடித்தாலும் எனக்கு கண்ணுக்கு சசிகுமார் மாதிரி தான் தெரிவார். உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த மாதிரி தெரியறதுக்கான சான்ஸ் இருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹிஸ் லாங்குவேஜ், இட் இஸ் ஆல்சோ அபவுட் ஹிஸ் அப்பியரன்ஸ். அவர் வந்து ஒரே மாதிரி தான் எல்லா மூவிலையும் வருவாரு. ஆமாம், இதுக்கு ரீசன் அவரே சொல்லிருக்காரு. கெட்டப் வந்து விக்ரம் மாதிரி நிறைய கெட்டப் மாத்திர வேலை எல்லாம் சசிகுமார் கிடையாது. அவர் என்ன நினைப்பாருன்னா, தாடி எடுத்துட்டு பார்த்தா அவருக்கே அவர் வேற யாரோ ஆள் மாதிரி தெரியறாராம். அவருக்குன்னு நினைக்கிறேன் தாடி இல்லாம. அவருக்குன்னு ஒரு அடையாளம் அதை கொடுத்துருச்சு, வேற யாரோ மாதிரி அவர் தெரிய விரும்பல அப்படின்றதுனால சசிகுமார் நடி நடி சலூன் போக டைம் இல்லாம தாடி வளர்த்துட்டு சசிகுமாரா வீடியோ பண்ண மட்டும் டைம் இருக்கு, சலூன் போக டைம் இல்லையா அப்படின்னு யாருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நானே போட்டுக்கேன். சசிகுமார் கேட்டாரு இந்த கொஸ்டினை, நீங்க ஏன் கெட்டப் மாத்த மாட்டேன்றீங்க, ஏன் எப்பவும் பியர்டோடவே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, மேபி தட் குட் பி த ரீசன் வை யூ ஃபீல் he's same in all the movies, because that's what he wants to be Sasikumar in every film. That's his identity, that's what he thinks. So yeah, go ahead. இப்போ வரைக்கும் இந்த படத்தோட ஒரு இன்டர்வியூ நான் பார்க்கலப்பா.
எனக்கு நான்லாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் நீ சொல்லனா எனக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த அபிஷன் தான் அந்த அந்த பையன் தான் இந்த ஹீரோல நடிச்சிருக்காரு அப்படின்னு கூட எனக்கு தெரியும் தெரிஞ்சிருக்காது. ஓகே. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் சசிகுமார் கேஸ்டிங்கு. அண்ட் ஹீ புல்ட் இட் ஆஃப். அந்த ரொம்ப இதுவாலாம் தெரியல. அவர் அந்த டைலாக்டை வந்து கொஞ்சம் நல்லா பேசின மாதிரி தான் தெரிஞ்சுது, பிலீவபுளாக தான் இருந்துச்சு. ஆல்சோ நான் ஒன்றும் பெரிய அந்த டைலாக்டை நிறைய பேசுகிறவங்க கூட பழகினவங்க கிடையாது. ஸோ அவர் வந்து பிலீவபுளாக புல் ஆஃப். அதே மாதிரி படத்தோட பிகினிங்ல டிஸ்க்ளைமர் வந்து போட்டுட்டாங்க. இது வந்து பியூர்லி ஸ்ரீலங்கன் தமிழ் கிடையாது, நம்ம தமிழ் ஆமாம், ஆடியன்ஸ்க்கு பார்த்தேன். அடாப்ட் பண்ற மாதிரி. அது அநேகமாக சசிகுமாரும் சிம்ரனும் பேசுகிற டைலாக்டை வந்து டப்பிங்கில் பார்த்துட்டு டைரக்ட் எடுத்த முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீயா சிரிச்சுட்டு அது பேர் காமெடி இல்லை. ம். ஆனா அப்படி இருந்துமே சில கிரிட்டிக்ஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸ் வந்து இதெல்லாம் ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்பைட் த டிஸ்க்ளைமர். ஆ ஸோ கொஞ்சம் அதில் வந்து ஓ நம்ம வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுகிற பீப்புள் கூட ரொம்ப எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்பில் நான் யாரோடையுமே பழகுனதில்லை. அதனால் நமக்கு வந்து இது பிலீவபுளாக புல் ஆஃப் பண்ணாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த லெவலில் நல்லா இருந்துச்சு. அண்ட் சிம்ரன் காஸ்டிங். சிம்ரனை நீ லைஃப்பில் நினச்சிருப்பியா ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் லேடியா? ஸோ அது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நியூவாக இருக்கு படத்துலனா இந்த மாதிரி நிறைய புது அட்டம்ப்ட்ஸ் இருந்துச்சு. இந்த இந்த ரெண்டுமே ஒரு அட்டம்ப்ட் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி சசிகுமார் வந்து இந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்னு டேரக்டர் யோசிச்சிருக்கலாங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. சிம்ரன் தான் வேணும், சிம்ரன் தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சி போட்டாங்களா இல்லை லைக் இட் ஹேப்பன்டா அப்படிங்கிறது தெரியல. பட் எனிவேஸ் இட் ஒர்க் அவுட் வெல். அண்டு சிம்ரனுக்காக வச்ச அந்த ரெஃபரன்ஸும் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ஆர்கானிக்காக நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த அதெல்லாம் வந்து அவங்க பயந்து பயந்து கட் பண்ண மாதிரி, இது ரொம்ப ஓவர் டூ பண்ணிற மாதிரி பண்ணிடக்கூடாதுன்ற இதுல லிமிட்டடா தான் பண்ணாங்களா அட்டெம்ப்ட் எல்லாம். ஓகே. லைக் அதான் நமக்கு நல்லா வந்து இதெல்லாம் திகட்டாம இருந்துச்சு. சரி, he was actually worried இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இல்லையா. அஃப்கோர்ஸ் எல்லா டைரக்டருக்கும் இருக்க பயம் தான். யூனோ பட் இந்த படம் வந்து இப்போ நடுவுல வந்து நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் படம் பார்த்துட்டோம். கோட்டு, குட் பேட் அக்லி, நல்ல வேலை போட்டு பார்க்கல நான். மற்ற மற்ற இது பார்த்துட்டோம். என்ன சொல்றது, நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு படம் பார்த்துட்டோம். அதெல்லாம் இல்லாம இது பார்த்துருந்தா இன்னும் நமக்கு ஹை இருந்திருக்குமோன்னு. ஆல்சோ அதெல்லாம் இருந்ததுனால தான் டேரக்டருக்கு இந்த தாட் வந்து சிம்ரன் இந்த ரெஃபரன்ஸ் வச்சாரான்னு கூட தெரியாது. ஸோ நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நியூ அட்டம்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆல்சோ நீ ஓவராலாக பார்த்தேன்னு வையேன், லைக் யூ ஸ்டார்டட்ல அந்த பிளாட் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஒரு சோகமான ஒரு பிளாட்டு. ஆனால் படத்தோட பிளாட்டோட மூடு வேற, படத்தோட மூடு வேற. இங்க அது வந்து நல்லா இருந்துச்சு. அது அந்த அது புதுசா இருந்துச்சு எனக்கு அது. அதை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல முன்னாடி. ஆம், பாட்டோட லிரிக்ஸ் சோகமா இருக்கு, ஆனா பாட்டு சந்தோஷமா இருக்கு. மெலன் மெலங்கோலியா மெலன்சோலியா மெலன்கோலிக் பாப். மெலன்கோலிக் பாப். மெலங்கோலி. மெலங்கோலி தான், ஆனா அப்டீட்டா இருந்தது பாட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி படமும் அதுதான். லைக் ஒரு சோகமான இது. இப்போ நமக்கு தெரியாது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ போயிட்டாங்க, போலீஸ் போலீஸ் திரும்பி வரலாம். இல்லை இந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா சொல்கிறேன், அவங்க அடுத்து எவ்வளோ நாள் தான் ஃபேக் ஆதார் ஃபேக் ஓட்டர் ஐடி வச்சு தள்ளுவாங்க. அது இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வேரியபிள்ஸ் இருந்தாலும் அந்த அந்த சோகத்தில் வந்து நமக்கு ஒரு ஹோப்பு, ஒரு ஒரு லவ், ஒரு ஜாலியா ஒரு சிரிச்சுக்கிட்டே நம்மளை ஆமா. படம் பார்க்க வச்சாங்க அந்த பிளாட்டை வச்சுக்கிட்டு. அப்படின்ற இந்த புதுமையா எனக்கு புதுமையா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு ரீசெண்டா. ஏன்னா நீ நம்ம ஜாலியா பார்க்குற படத்தை ஃபன்னா என்டர்டெய்னிங்கா காமெடியா படம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. மோஸ்ட் மூவிஸ் ஆர் வெரி சீரியஸ் தீஸ் டேஸ். பிளாட்லயே காமெடி இருக்கும். ஓகே. அந்த ஒரு ஈவெண்ட், ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் மட்டும் காமிக்கா நமக்கு தெரியலாம். ஓகே. பிளாட்ல காமெடி இல்லாம ஒரு சீரியஸான விஷயத்துல காமெடி வந்து டார்க் காமெடி ட்ரை பண்ணலாம். நெல்சன்லாம் பண்ற மாதிரி அவங்க வந்து அந்த கடத்தல வந்து காமெடியா பண்றது அது இதுன்னுட்டு. ஆனா இதுல டார்க் ஹியூமர்லாம் இல்லை, டார்க் காமெடிலாம் இல்லை இந்த படத்துல. ஆனா உனக்கு ஆர்கானிக்கா காமிக்கா கொண்டு போறாங்க படத்தை. ஸோ அது வந்து ஒரு அந்த அட்டம்ப்ட் வந்து எனக்கு பிடிச்சது. ஸோ இதுதான் எனக்கு படத்துல புதுசா தெரிஞ்சுது. அண்ட் யூசேஜ் ஆஃப் சினிமேட்டிக் லிபர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் ஓகே நல்லா ஃபிட்டின் ஆச்சு. இந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த அந்த கிளைமேக்ஸோட டேர்ன் அரவுண்டு. அப்புறமா வந்து சசிகுமார் வந்து ஃபர்ஸ்ட் காப்பாத்துற பையன் தான் இந்த பையன் அப்படிங்கிறது.
அதுவும் அந்த சர்ச் சீன் பத்தி பேசுவோம் அடுத்து. லைக் அந்த சர்ச் சீன் அஃப்கோர்ஸ், அந்த சர்ச் சீன் இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு சீனை பத்தி நம்ம வந்து கிரிட்டிக் பண்ண வந்துட்டு, சரி ஓகே சினிமாட்டிக் லிபர்ட்டி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போற மாதிரி இருக்கும் யூஸ்வலா. இப்போ வந்து நம்ம நிட்பிக் பண்ணணும்னா தான் நம்ம போகணும். அது எப்படி எல்லாரும் ஒரே இதுவாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீ படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு தோணாது அது. ஸோ அதுதான் அங்கே வின்னுன்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி இதெல்லாம் புதுசாக தெரிஞ்சுது எனக்கு இந்த படத்தில். இருந்ததுல ஒரே ஒரு வெர்ஷன் இந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க டூ குட், அதுவும் பாசிபிள். அவங்க ம். வந்து நெய்பர்ஹுட்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். எனக்கு ஒரே ஒரு விஷயம் எப்படி அப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது வந்து பீப்புள் கம்மிங் டுகெதர் குரூப்ஸ், எங்க போனாலும் குரூப் குரூப்பா வந்துடுறாங்க. ஸோ படம் பார்க்கும்போதெல்லாம் அது எனக்கு தோணலை உண்மையா. நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா நம்ம பைக்கில் வரும்போது பேசிகிட்டு இருந்தோம் அதை. அந்த மாதிரி நெட் பிக் பண்ணோம்னா இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னுட்டு. அதான் ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக எனக்கு நல்லா தெரிஞ்சுது படத்தில். அண்ட் அந்த ஆஹ், அந்த ரெண்டு யூத் இருக்காங்கல்ல, யூத் கேரக்டர்ஸ் படத்தில், சசிகுமாரோட பையன் அப்புறமா இவர் பக்ஸோட பொண்ணு. அந்த லைன் நல்லா தான் போச்சு. அவங்களுக்கு கொடுக்குற அந்த அது க்ளோசர்னு சொல்ல முடியுமா இல்லை தேவர் கோயிங் டு தட் எனிவேஸ். நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் அவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே வி வுட் நோ தட் அந்த மாதிரி ஒரு சீன் வரப்போகுது கடைசியா அப்படின்னுட்டு. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டாமல் நல்லா அப்படியே போச்சு. நான் வந்துட்டு சொன்னேன்ல அந்த பர்டிகுலர் சீன் வந்து அந்த மொமெண்டா எனக்கு ஒர்க் ஆகல. பட் அந்த டயலாக்ஸ் கொஞ்சம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இல்லை ஆக்சுவலி அந்த மொமெண்ட் வந்து உனக்கு ஒர்க் ஆன மாதிரி நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் ட்விட்டர்ல வந்து இந்த காய பாரு சொல்றேன் கேளு. யாரு. ஆ ட்விட்டர்ல வந்து ஒரு பையன் இஸ் மை ஃப்ரெண்ட், ஓகே ரொம்ப க்ளோஸ்னால, பட் ஐ நோ தட் கை ஃபார் அ வைல். ஹீ இஸ் ஆக்சுவலி இன் லவ் வித் அ கேர்ள் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. அவனுக்கு வந்து அது உண்மையாலே ரொம்ப நல்லா அப்பீல் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஹீ ஹேட் செட் தட் ஐ வாஸ் இன் டியர்ஸ் அப்படின்னு. ஓகே அந்த மாதிரி. ஸோ அந்த அந்த சீன் வந்து உண்மையாலே நல்லா தான் ஒர்க் ஆயிருக்கு. பட் எனக்கு வந்து அந்த மொமெண்ட் வந்து டக்குன்னு ஆஹ், அப்படி எனக்கு ஐ சூப்பர் அப்படி இல்லை எனக்கு அப்போ. ஆனால் நான் திருப்பி பார்த்தேன். ஸ்னீக் பீக் விட்டுருந்தாங்களா என்னன்னு தெரில. அதை நான் திருப்பி பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பையனோட ஆக்டிங் பார்த்து எவ்வளோ மெஷர்டாக இருக்குன்னு. அந்த செம்மையா இருக்கு. இந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருக்கு. எனக்கு அந்த பையன் தான் வந்து கண்ணில் நல்லா பட்டான். அந்த பையனோட ஆக்டிங் அவ்வளோ மெஷர்டா இருக்கு. அதாவது நம்ம அந்த எல்லா வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஆஹ் பிடிச்சது. அந்த பையனை நம்ம இது வரைக்கும் ரெண்டு படத்துல பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஆவேசம், இன்னொன்று இது. ஆவேசம்ல வந்து ஒரு ரோகு, ஒரு என்ன சொல்றது, ரோகுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு டோட்டலி நோtorious. ஆப்போசிட்டான, இதுக்கு டோட்டலி ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். இதுல வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்பாக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ரெண்டுத்துலயுமே வந்து அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். ரொம்ப ஆமா. மெஷர்டா இருக்கவன். எப்படி கேரளால இருந்து வர பசங்க எல்லாரும் இப்படிதான் நல்லா நடிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஓகே. அப்புறமா நம்ம அந்த டிராயிங் ஆன் த வால் பத்தி பேசணும்ல. ஆமா. ஆஹ் அது இந்த நல்லா. போட்டு நான் கேட்டேன், என்ன 3 பேர் தான் இருக்காங்க, ஏன் 4 பேர் இல்ல அப்படின்னு கேட்டேன். சி அது ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ சொன்னல 3 பேர் தான் இருக்காங்க, ஏன் சிம்ரன் இல்லை அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு அந்த பையனுக்கு இப்போ ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லின்னு சொல்ல முடியல. எனக்கு யார் வேணாலும் வரைஞ்சிருக்கலாம், அது சிம்ரன் கூட உட்காந்து வரைஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த பையன் வரைஞ்சான்னு வச்சுக்கேன், குட்டி பையன், இட் குட் பி அ குட் மெமரி ஃப்ரம் ஹிஸ் ஹோம்லேண்ட். அவனும் அவங்க அப்பா அவங்க அண்ணன் வந்து போயிட்டு கடலுக்குள்ள ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க. அந்த மீன்லாம் தவிர மாதிரி இருக்கும் அந்த இதில். அது வந்து ஒரு குட் மெமரியா இருக்கலாம். நீ பார்த்தனா அந்த பாட்டு லிரிக்ஸோட அது கனெக்ட் ஆகும். நீ ஒரு பாட்டு லிரிக்ஸ் சொன்னல, சொல்லு. கரை தாண்டி வந்தாலும் கண்ணுல கடலை சுமந்து வந்தோம். ஸோ அப்புறம் என்ன வரும்? they brought their memory basically இல்ல. ஸோ அதை தான் வந்து அவங்க அந்த வீட்டில் அதை வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டீடைலிங் நல்லா இருந்துச்சு. இது வந்து இவங்க இப்படிதான் மீன் பண்ணி வச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அ poem is up to the reader to however the reader wants to take it ல. ஆஃப் தி ஆத்தர். ஆ? ஆ? டெத் ஆஃப் தி ஆத்தர்.
டெத் ஆஃப் தி ஆத்தர். ஒரு போயம் எழுதின பிறகு ஆர்த்தர் செத்து போயிடுறான். அந்த போயம் வந்து படிக்கிறவங்க தானே ஓன் பண்ணணும். ஸோ அது மாதிரி எனக்கு வந்து அந்த அந்த டிராயிங் வந்து இந்த ஆக்சுவலி இந்த லிரிக்ஸை நீ இன்னைக்கு காலையில சொல்ற வரைக்குமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. இந்த லிரிக்ஸ் நீ காலையில சொன்ன உடனே தான் ஓகே, அந்த டிராயிங் ஒரு மெமரியா இருந்ததுன்னா இந்த லிரிக்ஸ் நல்லா கனெக்ட் ஆகுது அதோட அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரியான குட்டி குட்டி கியூட்டான விஷயங்கள் வந்து படத்துல வந்து நிறைந்து காணப்பட்டன. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து சர்ச் சீன், சில பேர் வந்து இந்த சர்ச் சீன் வந்து ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, சர்ச் சீன் வந்து உனக்கு எப்படி அப்பீல் ஆச்சு? I was actually surprised to see two popular reviewers think that was unnecessary. Even Abhishan was asked what was the necessity to include that, because சசிகுமார் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், இதுதானே கன்வே பண்ணணும், அது ஆல்ரெடி கன்வே ஆகலையா, அபிஷானோட கேரக்டர் வேற எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு வந்து அது இருக்கலாமே, ஏன் இருக்கக்கூடாது? அவர் வந்து இவங்க இப்போ ஆஹ் இவருக்கு ஒரு தேவை இருக்குன்றதுக்காக பழகல யார்கிட்டயுமே. ஆனா மத்தவங்க கிட்ட எல்லாம் இவர் பேசிட்டு தான் இருக்காரு அப்பப்ப. இவர்கிட்ட பேசாமலே ஒரு கேரக்டர் இருந்தாலும் கூட அந்த கேரக்டரும் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள்தான் சசிகுமார். அது வந்து கன்வே ஆச்சு. இப்படி இல்ல அப்படின்னா அந்த அந்த பையன் வந்து யார்கிட்டயுமே பேசுறது இல்ல, எல்லாரும் வெறுக்கிற ஒரு கேரக்டர். அப்படி இருக்கிற கேரக்டருக்கு கூட அவங்களுக்குள்ள ஒரு நல்லது இருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய சென்சிபிளான ஆளு சசிகுமார். அதையும் சொல்றதுக்காக தான் ஆஹ் அபிஷானோட கேரக்டர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ சொன்னது எனக்கு தோணுச்சு. அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ராவா இல்லையா அப்படின்ற மாதிரி அபிஷான் கிட்ட கேள்வி கேட்டாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரு, காக்கி டாக்கி, அவரா? ஆமா, அவர் வந்து கார்த்திக். மெலோ டிராமாட்டிக்கா இருந்தது, இது எதுக்குன்னு ஆமா, தெரியல அவர் ரிவ்யூ அப்படின்ற நான் மாதிரி. பார்த்தேன். அவர் தேவையில்லைன்னு சொல்ல, அது மாதிரி மெலோட்ராமா இருந்துச்சு, எனக்கு அது மெலோட்ராமாவா ஃபீல் எதுக்கு ஆச்சு சொன்னாரு. வேணாம் அப்படின்னு சொல்லல, வாட் வாஸ் த அது வந்து நெசசிட்டி ஆஃப் த மெலோட்ராமாவா டே. இருந்துச்சு அப்படி சொன்னாரு. ஓகே. எனக்கு அது மெலோ டிராமாட்டிக்கா தெரியல. எனக்கு டிராமாட்டிக்கா, நான் சொன்ன மாதிரி டிராமாட்டிக்கா சினிமாட்டிக்கா தெரிஞ்சது வந்து கூட்டம் கூட்டமா எங்க போனாலும் ஆளுங்க வர்றது, அதுதான் எனக்கு வந்து டிராமாட்டிக்கா சினிமாட்டிக்கா தெரிஞ்சது. மத்தபடி இமோஷன்ஸ் வந்து எனக்கு எதுவுமே மெலோ டிராமாட்டிக்கா தெரியல. பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பெயின், பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் நோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அப்படி இருக்கப்போ அத படத்துல நமக்கு காமிச்ச விதத்துலதான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து வெளிப்படுத்துறதுக்கு யாரும் இல்லாம, என்ன பண்றதுன்னே தெரியாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கோப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இருக்கதானே செய்யறாங்க. அப்படி இருக்கப்போ அது எப்படி மெலோ டிராமாட்டிக் ஆகும்? மேபி நம்ம லைஃப்ல இல்ல, நம்ம பார்த்தது இல்லைன்றதுக்காக மெலோ டிராமான்னு சொல்ல முடியாதுங்க. தெர் ஆர் பீப்புள் who are so broken, who do not have anyone to talk to, who do not have anyone to, you know, care for them. அப்படி இருக்க பீப்புள் வந்து இருக்கதானே செய்யறாங்க. அப்படி ஒருத்தர் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. அப்படி ஒருத்தர் இருந்தாலுமே கூட he is willing to offer whatever he is having. இவர்கிட்ட இல்ல, இவர்கிட்ட இருக்கிறது வந்து சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ். சாப்பிட்டியான்னு கேட்கறது, இன்னொருத்தருக்கு காப்பாத்துறது, இன்னொருத்தர் ஐ மீன் கீழே விழுந்திருக்கவரை காப்பாத்துறது, அதெல்லாம் தான் அவரால் பண்ண முடியும். அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாரு. சோ இந்த இடத்துல இப்படியும் மனுஷங்க இருக்காங்க, இப்படியும் மனுஷங்க இருக்காங்க அப்படின்றது காமிக்கிறது தான். ஸோ ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் மெலோ டிராமாட்டிக். எனக்கு வந்து அந்த சீன் ஸ்டார்ட் ஆகும் பொழுது, அந்த அதாவது அபிஷன் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க தான் சார் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாருல்ல, அப்போ வந்து எனக்கு ஓகே, எதுக்கு இந்த படம் வந்து இப்படி போகுது அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. பட் வித்தின் த நெக்ஸ்ட் மினிட் வந்து எனக்கு ஒரு
அவர் வந்து அவரோட கதையை சொல்லுவார்ல, அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரோட கதையை சொல்லுவார்ல, அது வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா, அந்த காலனில இப்ப எல்லாருக்கும் சசிகுமாரை பிடிச்சிருக்கு. ஓகே. அதே காலனில சசிகுமார் மேல ஒரு குட்டி வருத்தம் இருக்கிற ஒரே ஆளு அபிஷன் தான். அந்த கேரக்டர் தான். ஆனா அந்த கேரக்டர் தான் சசிகுமார தன்னோட கடவுள்னு சொல்லுது. அந்த குட்டி வருத்தம் என்னன்னா, ஒருத்தங்க இறந்தாங்க. நீ காலனியே கூட்டிட்டு வந்த. அவங்க இறப்ப வந்து எல்லாரையும் பார்க்க வச்ச அந்த அந்த ஹஸ்பண்ட் அந்த இறந்து போன அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து என்ன நினைச்சாரு? அவங்க லவ் மேரேஜ் அவங்க அப்பா சொன்னது கரெக்ட் ஆயிருமோ? யாருமே இருக்க மாட்டாங்க அவ சாவலன்னு நினைச்சாரு. ஆனா அது இல்ல அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ண. கொஞ்ச நாள் முன்னாடி எங்க அம்மாவும் இறந்து போனாங்க. அப்ப நீ இல்லாம போயிட்டியே! அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம். அது வந்து அந்த அத வந்து அந்த கேரக்டர் வந்து பிரதிபலிக்குது. ஓகே. அதாவது நம்ம கடவுள்னு சொல்றாரு அங்க. ஓகே. இப்போ நமக்கு ஏதாவது நமக்கு ஒரு கடவுள் தீஸ்டா இருக்கவங்க, தீஸ்ட்ன்னு தானே சொல்லுவாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கவங்கள. ஸோ தீஸ்டா இருக்கவங்க வந்து கடவுள் ரொம்ப பிடிக்குமா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு வருத்தம் வரும்போது கடவுளை வேண்டும் பொழுது, இது நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இது. ஓகே. நீ தான் எனக்கு கடவுள். நான் செத்து போற மாதிரி இருந்தபோது நீ தான் என்னை காப்பாத்தின. ஆனா பாரு நீ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? ஆஹ் எங்க அம்மா இறந்து போனது உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லுவாரு அவருல. ஸோ அப்போ அது வந்து எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, கடவுள்கிட்ட நம்ம பேசுற மாதிரி அபிஷன் வந்து லைக் ஹி வெண்டட் அவுட் அந்த இடத்துல. அந்த ஒரு கேரக்டரும் அங்க இருந்திருக்கு. ஸோ இங்க வந்து இந்த முரண்பாடுகள் இருக்குல்ல. அதாவது அந்த இதுல அந்த காலனில சசிகுமார் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் வச்ச பர்சனும், சசிகுமாரை கடவுளா பார்த்த பர்சனும், அதே நேரம் சசிகுமார் மேல ஒரு சின்ன வருத்தம் இருந்த பர்சன் எல்லாமே சேர்ந்து இந்த கேரக்டர் தான். ஸோ அது எல்லாமே பாக்ஸ்ல இருந்து வெளியில வர்றது வந்து அந்த சர்ச் சீன்ல. இதுதான் நான் சொன்ன இந்த பேரலல்ல அது எனக்கு அந்த சர்ச் சீன்ல வந்து அது இதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அது டோட்டலா எனக்கு அது மெலோட்ராமாவாவே தெரியல. அது ரொம்ப நல்ல சீனா, வெல் ரிட்டன் சீனா தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த ஆமா. சீனோட முடிவுல வந்து வர அந்த காமெடி வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒருத்தர் வந்து இந்த சுதீரோட லாங் ரிவ்யூ ட்வீட்ல வந்து கீழே போட்டிருந்தார். நீ தான் எனக்கு அனுப்பிச்ச. ஆமா. இந்த மாதிரி அந்த தூக்கி வச்சா மாதிரி இருந்துச்சு அந்த காமெடி ஒர்க் ஆகல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு சுதீர் என்ன ரிப்ளை பண்ணாரு தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா, அவர் வந்து அந்த ரிப்ளை பண்ணவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல டைரக்டர் வந்து ஹி ஜஸ்ட் த்ரூ எவ்ரி திங் அட் த ஆடியன்ஸ். உனக்கு சோகமா இருக்கணுமா சோகமா இருந்துக்கோ, சிரிக்கணுமா சிரிச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் பண்ணிட்டாரு. அது வந்து அன்ட்ரூவா எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படிதான் அவர் பண்ணாருன்னா தட்ஸ் பிரில்லியன்ட். ஓகே. பாத்தோஸ் ஒர்க் பண்ணாத பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சீன் வந்து ஒரு காமெடி சீனா முடியிறது வந்து தே கேன் யூனோ அவங்களுக்கு மேபி அந்த சீன் ஒர்க் ஆகலைன்னா கூட கடைசியா ஒரு சிரிப்போட அந்த சீனை கடந்து அடுத்த சீனுக்கு போறதுக்காக யூஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துலயும் அது பிரில்லியண்டா இருந்து எனக்கு வந்து அந்த சீன்ல இந்த பாத்தோஸும் ஒர்க் ஆச்சு. கடைசியா அந்த ஹியூமரும் நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ லைக் ஒரு மாதிரி நல்ல சாட்டிஸ்ஃபையிங் வாட்சா தான் இருந்துச்சு படம் ஓவராலா. இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணதுனால. லைக் 2 வாட்டி பார்த்தேன். 2 வாட்டியுமே எனக்கு டைம் போனதே தெரியல. த்ரூ ம், அவுட்டே சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நான் செகண்ட் டைம் வந்து இவ்வளவு சிரிப்பேன்னு நான் நினைக்கல. செகண்ட் டைமும் நல்லா சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ம், ஓவரால் குட் வாட்ச். ம். ஸோ அடுத்து என்ன படம் பார்ப்போம்? படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோமா இல்லை வேற ஏதாவது டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோமான்னு தெரியல. அன்டில் தென். பை.